விடுதலை புலிகளுடனான பிளவு கருணா கூறும் காரணம். தமிழர்களை விட சீனாவிற்கு முன்னுரிமை கொடுக்கும் மேற்கத்திய நாடுகள். ரணில் அரசை கண்காணிக்கும் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் பகிரங்கம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை விட்டு வெளியே வர வேண்டும் என நான் எடுத்த முடிவு சரியானது என்று கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் விடுதலை புலிகள் இயக்கத்தை நான் தான் காட்டிக் கொடுத்தேன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவியிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழினத்தின் துரோகி என தன்னை புலம்பெயர் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் அழைப்பது முற்றிலும் தவறான கருத்தாகும். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நான் தான் அளித்தேன், நான் தான் காட்டிக் கொடுத்தேன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அதாவது அப்போதைய காலப்பகுதியில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது சமஷ்டி முறையிலான தீர்வை பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை நான் ஆதரித்தேன். ஆனால் இந்த விடயம் தவறான கண்ணோட்டத்தில் தலைவருடைய காதுகளுக்கு சென்றது. அத்தோடு அந்த விடயத்தை பாரிய தவறாக என் மீது சுமத்தினார்கள். எனவே எனக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை. ஆகையால் நான் அந்த போராட்டத்தில் இருந்து விலகி சென்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் விலகி சென்றதும் இயக்கத்தை காட்டிக் கொடுக்கும் செயலில் ஈடுபடவில்லை எனவும் தான் இந்தியாவிலேயே தங்கியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களின் தேசத்தினை மிக வேகமாக இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான வில்லி நிக்கில், டிபோத்ரோஸ், ஜம்மி ரஸ்கின், டெனிஹே டேவிஸ் ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பிலேயே மேற்குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் நல்லிணக்கத்தினையும் பொறுப்பு கூறலையும் வலியுறுத்தும் தீர்மானம் 427 காங்கிரஸ் சபையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் தமிழர்கள் மீது கரிசனை கொண்டுள்ள அவர்களுடனான சந்திப்பில் தமிழர்களின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் எடுத்துரைத்தோம். விசேடமாக ராஜபக்ஷகளின் காலத்தில் தமிழ் மக்கள் மீதும் தமிழர் தேசத்தின் மீதும் கடுமையான திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் தமிழர்களின் தேசத்தினை மிக வேகமாக இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பௌத்தமயமாக்கல் அபிவிருத்தியின் பெயரில் தமிழர்களின் நிலங்களை பறித்து சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுதல், தமிழர்களின் பூர்வீக நிலங்களிலிருந்து தமிழர்களை பாரிய அபிவிருத்தியின் பெயரால் வெளியேற்றுதல், அடிப்படை உரிமைகளான பேச்சு சுதந்திரம், நினைவு கூறுகின்ற சுதந்திரம், கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரம் ஆகிய ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளே தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதனால் நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றன. அதே நேரம் உள்நாட்டில் பூகோள போட்டித்தன்மை காணப்படுகின்றது. விசேடமாக சீனாவுடன் மேற்குலக நாடுகள் போட்டி போடுகின்ற தன்மைகள் காணப்படுகின்றன. தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுப்பதற்கு பதிலாக அரசாங்கம் சீனாவுடனான விடயங்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளையே மேற்கத்திய நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. தற்போது இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அதற்கு பாரிய நிதியுதவிகள் தேவையாக உள்ளன. இந்த சந்தர்ப்பத்தினை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு சுயநிர்ணய அடிப்படையிலான தீர்வொன்றை வழங்குவதற்கும் பொறுப்பு கூறலை செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதற்கும் தங்களுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளேன். அத்தோடு தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பொன்றை நடத்துவதோடு பொறுப்பு கூறலுக்காகவும் இனப்பிரச்சினை தீர்வுக்காகவும் தீர்மானங்களை தொடர்ச்சியாக அமெரிக்கா காங்கிரஸ் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஆணவம் பிடித்து செயற்பட்டமையினாலேயே இன்று அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கோட்டாபய ராஜபக்ஷவை என்றுமே தாம் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேறு வழியில்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ கேட்டுக்கொண்டமைக்கு இணங்கியே அதிபர் தேர்தலில் கோட்டாபயவிற்கு ஆதரவாக செயற்பட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளை பிள்ளையான் பிரதேசவாதம் கொண்ட கருத்துக்களை வெளியிடுவதை தாம் ஏற்கப் போவதில்லை என்றும் அரசியல் ரீதியாக மேலும் முதிர்ச்சியடைய வேண்டிய நிலைகள் காணப்படுகின்றதாகவும் கருணா தெரிவித்துள்ளார். மேலும் பிள்ளையானின் கருத்து பிரயோகங்கள், வார்த்தை பிரயோகங்களையும் மாற்றியமைக்க வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் நடைமுறையை உன்னிப்பாக அவதானிக்கப் போவதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அந்த நாட்டு வெளியுறவு மற்றும் பொதுநலவாய மேம்பாட்டு பணியகத்தின் அமைச்சர் ஆன் மேரி டிரவெல்ஜன் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச இணைய சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட ஏனையவர்களின் கரிசனைகளுக்கு மத்தியில் இலங்கை நிகழ்நிலை காப்பு சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடம் தான் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது கருத்து சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தின் மீது நிகழ்நிலை காப்பு சட்டம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து கரிசனையை வெளியிட்டிருந்ததாக ஆன் மேரி டிரவெல்யன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 25ஆம் தேதி தென்னாசியாவிற்கான ராஜாங்க அமைச்சர் தாரிக் பிரபு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த போது இது குறித்த கரிசனையை வெளியிட்டிருந்ததையும் அவர் நினைவூட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டத்தின் போது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை சஜித் பிரேமதாசவை இலக்கு வைத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதை தான் பார்த்ததாகவும் அதிர்ஷ்டவசமாக புகை குண்டானது தனது காலில் விழுந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று நாடாளுமன்ற அமர்வை ஆரம்பித்து வைத்து அதிபர் ஆற்றிய உரை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபரின் சிம்மாசன உரையிலிருந்து நாங்கள் எழுந்தோம். எங்கள் ஆதரவு தேவைப்பட்டால் எங்களுக்கு மரியாதை தேவை. எங்களுக்கு அதிகார பரவலாக்கம் வழங்கப்படவில்லை. எங்கள் அமைதியான போராட்டம் தாக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி பெற்றோம். எங்களை அடித்து ஆதரவு கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஆதரித்தால் நாங்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவை இப்படியா கேட்பது? ஆட்சி மாற்றம் ஒன்றினூடாகத்தான் பொருளாதார பிரச்சினைக்கும் அரசியல் பிரச்சினைக்கும் தீர்வினை காண முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தனது கொள்கை பிரகடன உரையை முன்வைத்துக் கொண்டிருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவரும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்துள்ளனர். 9வது நாடாளுமன்றத்தின் 5வது கூட்டத்தொடர் நேற்றைய தினம் அதிபரின் கொள்கை பிரகடன உரையுடன் ஆரம்பமானது. இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ், எதிர்க்கட்சி பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல மற்றும் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோர் சபையிலிருந்து வெளியேறினர். இவர்கள் வெளியேறும் போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தனது கொள்கை பிரகடனத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்ததுடன் பிரதி அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் உரையை அவதானித்துக் கொண்டிருந்தனர். வெளியேறியதை அவதானித்த ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க உரத்த குரலில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என கூறினார். இதன்போது சாமர சம்பத் தசநாயக்கவை அமைதியாக இருக்குமாறு அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர். சுமார் 45 நிமிடங்களுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தனது கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.